என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன பொக்கிஷம் வந்துருச்சா? வந்துருச்சு. சரி, என்ன பொக்கிஷத்தை தூக்கிட்டுமா? வாங்க, நீங்க தானே தூக்கணே. சரி ப்ரோ. இப்போ நீங்க என்ன எடுக்க போறீங்கன்னா, நம்ம கையில இருக்கு பத்தியெல்லாம் இந்த பொக்கிஷத்தை தான் எடுக்க போறீங்க. வாங்க எடுங்க. சரி, அப்படியே அழகா தூக்குறேன். அழகா தூக்குங்க. எவ்வளோ வெயிட் இருக்கு சொல்லுங்க. அப்போ ஒரு வெயிட் சொல்லுங்க, தோராயமா எவ்வளோ இருக்கு? தோராயமா 5 to 7. எப்படி கரெக்டா தப்பா? நீ ஓப்பன் பண்ணும்போது தெரியும். சரி, ஆனால் செம லென்த்துங்க. செம லென்த்து, செம வெயிட்டு. வெயிட் இழுக்க தான் செய்யுது. ஒரு வேளை நான் சொன்னது கூட கம்மியாக இருக்கலாம். இப்படி வைக்கட்டுமா? அப்படி வைங்க. சரி, சூப்பர். சரியான சைஸில் கிடக்குங்க. ஹரிஸ் ப்ரோ, நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வந்து இந்த பட்டறை கருவாடுக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், அதுவும் வந்து யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. ஏன்னா பெரும்பாலும் நான் தான் பட்டறை கருவாடை ஓப்பன் பண்ணுவேன். முத வந்து பெங்களூருக்காரரு பட்டறை கருவாடு ஓப்பன் பண்ணுறாரு. எத்தனை நாள் தான் நீங்களே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கலாம்? கண்டிப்பா. சரியா, இன்னைக்கு நீங்கள் வந்து பட்டறை கருவாடு ஓப்பன் பண்ண போறீங்க. ஆமாம், சரியா? ஓப்பன் பண்ணி நம்ம மக்களுக்கும் அதை வந்து காட்டணும். அதே மாதிரி என்னன்னா, இதோடைய ஒரிஜினல் அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றது நீங்களே ஃபீல் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? சரி. பிரதர் கோச்சிக்கிறாம அந்த கால்ல இருக்க செருப்பம் பண்ணி கழட்டிடுங்களேன். சரி, அது எதுக்குண்ணே? எதுவும் சம்பிரதாயமா இல்ல இது தொழில் சார்ந்த விஷயம், இல்ல மீனுக்கு மரியாதையா இல்ல இந்த தொழிலுக்கு மரியாதையா, எப்படி? இது வந்து எனக்கு தொழில், என் தொழில் தான் எனக்கு தெய்வம். சரி, அதோட முக்கியமான விஷயம் இது சாப்பிட்ற பொருள். கண்டிப்பா. அதனால நம்ம இந்த கடற்கரை ஓரத்துல, அழகான கடற்கரை ஓரத்துல நம்ம ஹாரிஸ் ப்ரோ வச்சு இந்த பட்டறை கருவாடை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து வச்சது நீங்கள் தான் கட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், இது உங்கள் கைப்பட கட்டினது தான்? நம்ம கைப்பட கட்டுறது தான். சரி, உங்கள் கைப்பட கட்டினதை நான் அவுக்கேன். இதில் அவுக்கும் போது எப்படி கரெக்டாக அதுக்கு எது நுணுக்கங்கள் இருந்தால் கூட சொல்லிக்கோங்க. கயிறு வசத்துலேயே அவுத்தாலே போதும். ஆமாம், ஏன்னா கீழே ஆரம்பிச்சு இப்போ மேலே வந்துருச்சு. ஆமாம் ஆமாம். ஏன் அப்படி நம்ம இந்த வருஷத்தில் கட்டுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை வந்து பிதைச்சி மணலுக்குள்ளே வைப்போம். சரி, மணலுக்குள்ளே வச்சாலும் இந்த கருவாட்டில் மணல் படாது. அந்த அளவுக்கு கட்டணும். இப்போ இது வந்து எத்தனை நாள் உள்ளே இருந்துருக்குண்ணே? 10 நாள். 10 நாள். ஆமாம். இந்த ஒன்று மட்டும் வர மாட்டேங்கி பார்ப்போம். துப்பராக வச்சாச்சுண்ணே. ஸோ 10 நாளைக்கு முன்னாடி தீனானா வச்ச கருவாடை நம்ம இன்னைக்கு, அதாவது பட்டறை கருவாடு அதான் முக்கியம், மிச்ச கருவாடு மாதிரி கிடையாது. ஏன்னா இது மண்ணில் புதைக்கிறது அப்படி தானேண்ணா? ஆமாம். அதான் இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதை இப்படியே தூக்கிடலாமா? எப்படி உருட்டவா? அப்படியே பண்ணுங்க, உருட்டுங்க. அப்படி தள்ளி வச்சுக்கிறோம். ஓ, உள்ள வந்து சாக்கு என்ன, சாக்கை வச்சு தான். ஆஹா, திறக்கும் போதே நல்ல ஒரு மனம் தெரியுதா? தெரியுதா? கருவாட்டு மனத்தோட ஒரு நல்ல மனம், எந்த வித கெட்ட மனமும் இல்லை. ஆமாம். பாய் தான் கொஞ்சம் சேட்டை பண்ணுறான், பார்த்துக்கலாம். பாய் இந்த வடிவேல் சார் படத்தில் பாய் பிடிப்பாரு, அந்த பாய் தான் இது. வந்து அந்த பாய் தான் அவன் தான் வாங்கிட்டு வந்து. இது நீங்கள் உருட்டி வச்சதுனால தான் அது இப்போ நிமிர மாட்டேங்குது. சரி, எப்படி அப்படியே க்ளோஸாக காட்டுங்க. உப்பு வந்து ஒண்ணுமே ஆகாதானே மண்ணுக்குள்ள இருக்க? கரையவோ தண்ணி விடவோ அது எதுவுமே, அதாவது நம்ம பாருங்க, உப்பு பாருங்க, அப்படியே பாதுகாப்பு வைக்கிறது. பொருளை பாதுகாப்பு வைக்கும். ஆனால் அதுவுமே ஒன்றுமே ஆகாமல் இருக்க வச்சுன்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதில் ஒன்று எப்படி செம்மையாக இருக்குங்க. கைப்படலாம்ல? பண்ணலாம். மீனை பாருங்க, மீன் பாருங்க, அப்படியே அந்த பல்லெல்லாமே இன்னும் பார்க்க முடியுது. அப்படியே ஷார்ப்பாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. இது வந்து நம்ம என்ன மீன்? இது நம்ம ஊரில் சீலா மீன் தான் நம்மளும் சொல்லுவோம். அப்படியா? அங்கிட்டலாம் சில இடங்களில் சென்னை, இந்த மாதிரி நம்ம வந்து தூத்துக்குடி சைட்லாம் நம்ம வந்து சீலான்னு தானே சொல்லுவோம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மீனும் அப்படியே இருக்குது. உப்பு பாருங்களேன், அப்படியே கிறிஸ்டல் உப்பு, இந்த மாதிரி அப்படியே கிறிஸ்டலாக இருக்கு. நம்ம இந்த உப்புமே நம்ம உப்பளத்தொப்பு. ஆமாம். சரி, இப்போ நான் திறந்துட்டேன். மக்கள் வந்து யாருக்காவது வெயிட்டு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஆன்சரை சொல்லிடுங்க. எப்படியும் கடைசியாக சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதை தூக்கலாமா? எப்படி மனம் சூப்பர். என்ன மனம்னே, அதாவது இல்லை மனம் எப்படின்னா, பொதுவாகவே மஞ்சளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு நல்ல மனம் இருக்கும். சில ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் ஒரு நல்ல மனம் அடிக்கும். அந்த மாதிரி இதை திறக்கும் போது ஒரு மனம், அதாவது எப்பா இந்த மீனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மீன் மனமும் இல்லை, கருவாடு மனமும் இல்லை. அப்படி இதை எடுக்கட்டும். தூக்குங்க, வாழை பிடிச்சி தூக்குங்க. தூங்க அப்பா, தூங்க. இங்கே பாருங்கள், இதுதான் முழு பட்டறை கருவாடு. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மீனோட குவாலிட்டியை பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருந்து கீழே வரைக்கும் காட்டுங்களேன்.
ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து திருப்பி ஸ்லைஸ் போடுவீங்கன்னா ஆமாம், இதை தான் கட் பண்ணி போன்லெஸ் பண்ணுவோம். போன்லெஸ் போடும். இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா இந்த உப்பு மஞ்சளோட மனம் பிடிச்சிருக்கு. இந்த மீனுக்கு நான் சொன்ன மாதிரி சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி எந்த மனமுமே இல்லை. நல்லா இருக்குது, கொல கொலன்லாம் போகாதுண்ணே. பாரிஸ் ப்ரோ, நீங்கள் வந்து தூத்துக்குடி கருவாடு தானே? ஆமாம். இந்த மாதிரி கருவாடு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்க? இல்லை, நம்ம தூத்துக்குடியில் உண்மையை சொல்கிறதுக்கு எவ்வளவோ கருவாடு சின்ன வயசுலேருந்து வாங்கியிருக்கிறோம், சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த பற்ற கருவாடுங்கிற ஒரு விஷயம் வந்து முழுக்க ஃபிஷர்மேன் வாய்ஸ் மூலமாக தான் நம்ம கேள்விப்பட்டது. அதனால தான் இதை வந்து நேரில் எப்படி இருக்கணுங்கிறது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கடவுளோட புண்ணியத்துலேயும் உங்களோட நட்புலையும் இதை வந்து ஓப்பன் பண்ணுற ஒரு தருவாய் வந்து அமைஞ்சிருந்துச்சு. நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பற்ற கருவாடு இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம தீனான மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். கீழே உள்ள நம்பர், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட ஆன்லைன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இவங்களுக்கு பற்ற கருவாடுக்கு தனி கடையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாடு மாவட்டத்தில் தங்கச்சி மடம், அதுதான் அண்ணனோட ஊர், அங்கே தாங்க பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இப்போ அப்படியே இதில் உள்ளே வைக்கிறேன் பாருங்க. ஆனால் இதை வந்து இப்போ இது வந்து எத்தனை கிலோண்ணா கரெக்டாக? நான் 5 to 7 7 கிலோ. அப்போ நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது மீனாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 கிலோ. 10 கிலோ. ஆமாம், 10க்கு மேலே தான் இருக்கும். அதை வைக்கும்போது ஒரு இவ்வளோ தூரம் வந்து வத்திரும். ஆமாம், அது அந்த நீர் சத்துலாம் போய் கருவாடா ரெடியாகும். ஆனால் அந்த நீர் சத்துலாம் போனாலும் உப்பும் வந்து கொலகொலன்னு ஆகலை, மீனும் வந்து கொலகொலன்னு ஆகலை. ஆமாம், அதுதான் பற்ற கருவாடு. இது வந்து காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு அடியில் வைக்கிறது. சரி, பூமிக்கு அடியில் இருக்கிற வெப்பத்தில் இந்த மீன் கருவாடா மாறும். இந்த பற்ற கருவாடு சுமார் வந்து எந்த நாட்டாக இருக்கலாம், எந்த ஊராக இருக்கலாம், எவ்வளோ வருஷமாக இது வழக்கத்தில் இருக்குன்னு தெரியுமா? ஆனால் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. எப்படின்னா, இந்த ஐஸ் கட்டியல், இந்த பதப்படுத்துதல் முறைனா வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம். மண்ணில் வச்சு. ஆமாம், அதாவது மண்ணில் உள்ள அந்த சூடுனாலும் சரி, அதோட குளிர்ச்சினாலும் சரி. ஆமாம், இயற்கையான முறையில். ஆமாம், சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கே இந்த ஃப்ளஷ்ஷு க்ளீனாக இருக்குது. ஸோ மீன் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணணும். ஆமாம், சுத்தம் பண்ணி வைக்க பாருங்க, எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கண் இருக்கா? கண் எடுத்தாச்சா? கண் இருக்குண்ணே. ஆமாம், சரி, சுத்தமாக பண்ணுவோம். ஓகே, சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட் ஒரு தடவை ஏதோ வந்து தூக்குமதி ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி இது மேலே வந்து ஒரு பிரியம். ஏன்னா இது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இது 7 கிலோவுக்கு ஒரு முழு வஞ்சர மீனில் பண்ண பற்ற கருவாடுங்க. தரமாக இருக்குது. சூப்பர்ண்ணா, பார்த்து இதை வந்து எடுத்தது இது. ஸோ அடுத்த தடவை வரும்போது நானே வந்து புதைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை நம்ம மீன் எடுத்து நீங்கள் தான் அந்த பற்றையில் வைக்கிறீங்க. பற்றையில் வச்சுருவோம். ஆமாம், இந்த தடவை வந்து நம்ம திடீர்னு உங்களை பார்த்ததுனால வந்து அட்லீஸ்ட் இந்த வாய்ப்பாவது கிடச்சிச்சு இன்னைக்கு. அப்படி இது எப்போனா அடுத்து கட்டிங் அண்ட் பேக்கிங்? அவ்வளோதான், பற்றையிலேருந்து எடுத்த உடனே கட்டிங் அண்ட் பேக்கிங் போயிடும். அப்புறம் வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு நம்மளுக்கு கால் பண்ணுறவங்க, மெசேஜ் பண்ணுறவங்க நேற்றுக்கு நேராக வீட்டுக்கே நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணுறோம். டோர் டெலிவரி. ஆமாம், இந்த மாதிரி பற்ற கருவாடு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பாரம்பரிய மீனவனால் மட்டும்தான் ஒரு பாரம்பரிய உணவாக இருக்கிற இந்த பட்டறை கருவாடை தயார் செய்து கொடுக்க முடியும். அதுவும் அந்த பாரம்பரிய சுவையோடு நம்மள்ட்ட இருக்குது. தேவைன்னா நிச்சயமாக சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இப்போ சீலா மீனில் இப்போ எடுத்துருக்குறோம். இது வேறு எந்த மீன்லலாம் பொதுவாக நீங்கள் பண்ணுறீங்க? வேறு பார்த்தீங்கன்னா இது சீலா, பாறை, வெலை மீன், கட்டா, இந்த மாதிரியான பெரிய மீன்கள் எல்லாம் பண்ணலாம். அப்போ பாறை, வெலை மீன்லாம் ஒரு என்ன சைஸில் எடுப்பீங்க? ஒரு 5 கிலோ? எல்லாமே 5 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் மேலே இருந்தால் அந்த சுவை கொடுக்கும். என்ன தெளிவான மீனுங்க. ஒரு தெளிவான மனிதன் கையில் தெளிவான மீன். அப்படியா? ரொம்ப நன்றி. அப்படியா? நன்றிட்டீங்க, அப்போ ஒத்துக்கிட்டீங்க. சரி, அல்ல இல்லை, எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு பாரம்பரிய மீனவன். என்னுடைய தகப்பனார் மீனவர், என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் மீனவன். நம்ம ஒரு பாரம்பரிய மீனவனாக இருக்கிறனால மட்டும்தான் ஒரு பாரம்பரியமான இந்த செய்முறையெல்லாம் செஞ்சு பாரம்பரிய உணவாக இருக்கிற இந்த பட்டறை கருவாடை கொடுக்க முடியும். நம்ம எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. அதனால் எங்கெங்கே வந்து யார் யார் பாரம்பரியமாக செஞ்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வாங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். சரி, சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பற்ற கருவாடு நான் தான், நீங்கள் தான் வைக்கிறீங்க? நான் தான் வைக்கிறேன். டீல் தானே? டீல். ஓகே.
ஸோ பற்ற கருவாடு எப்படி ப்ராசஸ் ஆகி வெளியில் வருதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தாங்க பற்ற கருவாடை எடுக்கிறாங்க. ஸோ பற்ற கருவாடுங்கிறது கருவாட்டிலே ஒரு சூப்பரான வகை. சாப்பிட்டு பாருங்கள், வாயில் வச்சாலே கரையும், குழம்பு வைக்கும் போதே கரைஞ்சிருங்க. ஸோ நான் வந்து இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி ரம்மியமான இடம் இது எல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ராமேஸ்வரம், அதாவது ராம்நாடு மாவட்டத்துக்கு தாங்க வரணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வந்துகிட்டே இருக்கும். சேனலாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். Until signing off, உங்கள் ஃபாரிஸ். Bye.